கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். என்னையோ என் பிரச்சனைகளையோ நினைக்கவோ உதவவோ எனக்கு யாரும் இல்லை என்று விரக்தியின் உச்சியில் இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ரோமர் 8:28 தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உலக தோற்றத்திற்கு முன்னாடி, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னாடி கர்த்தர் நம்மை அவருக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார் என்றால் நாம் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு மிகப்பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறார். தேவருக்கு நம்மேல் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் உள்ளது. அதை அறியாமல் நாம் இங்கும் அங்குமாக போகும்போது நம்மை நேர்முகப்படுத்தி அவர் வழியில் நடத்த, அவர் நோக்கங்களை நிறைவேற்ற அநேக பிரச்சனைகள், பாடுகளை அவரே அனுமதிக்கிறார். பிறகு அந்த காலகட்டம் நிறைவேறி நம்முடைய பயிற்சி நிறைவேறும் போது அவர் திரும்பவுமாய் நம்மை நினைத்து அவர் வைத்த தடைகளை அவரே எடுத்தெறிகிறார். அவர் தடை மட்டுமல்லங்க, சத்ருவால், மனிதர்களால் வரும் எல்லாவித தடைகளையும் எடுத்தெறிந்து அவர் நோக்கத்துக்கு நேராக நடத்தி நம்மை ஆசீர்வதித்து நம் மூலம் அநேகரை ஆசீர்வதிக்கத்தானே அவர் நம்மை நினைத்திருக்கிறார். வேதத்தில் தேவன் நினைந்தருளின 2 பேரை பார்க்கலாம். அன்னாள், நோவா. இவங்க 2 பேருக்குள்ள நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குங்க. தேவன் அவங்களுக்கு ஏற்படுத்தின தடைகள், அது எப்படி நினைவு கூர்ந்தார், எப்படி அவருடைய நோக்கத்துக்கு நேராய் நடத்தினார்ன்றதுல நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். ஆதியாகமம் 8:1 தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார். நம்ம ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி தேவன் நோவாவை மட்டுமல்லங்க, அவருடைய சுற்றி இருந்த அத்தனை பேரையும், அவரால் பாதுகாக்கப்பட்ட, அவரால் போஷிக்கப்பட்ட அத்தனை பேரையும் தேவன் நினைந்தருளினார். ஏன்னா அவங்க இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. ஜலப்பிரவாகத்தின் மேல நின்னுகிட்டு இருக்கிறாங்க. தேவன் நினைந்தருளி அவங்கள வெளியே கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு என்று அவர் வைத்த நோக்கம் பலுகி பெருகி பூமியை நிரப்ப, அதை செய்ய முடியும். சோ தேவன் அவரையும் அவர் சுற்றியுள்ள எல்லாவற்றையும் நினைந்தருளினார். நோவாவின் நிமித்தம் தேவனுடைய நோக்கம் என்ன? தனக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதியை உருவாக்குவது தேவனுடைய நோக்கமாய் இருந்தது. எனவே பாவத்தின் சாயல் கொண்ட அத்தனையும் அழிச்சு போட்டுட்டார். அழிச்சிட்டு நோவாவை அங்கிருந்து அப்படியே வெளியே கொண்டு வருகிறார். முதல்ல தேவன் செய்தது நோவையும் அவன் பேழையையும் அடைத்தார். அவர் கையால அவர் அடைச்சார். யாரும் தப்பி தவறி கூட வெளியே வந்துடக்கூடாது, வெளியே இருக்கிற பாவம் உள்ள போயிடக்கூடாது. எனவே தேவன் நோவாவை அவன் பேழையில வச்சு அடைச்சார்னு சொல்லி பாக்குறாங்க. ஆதியாகமம் 7:10 பூமியில ஜலப்பிரளயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுலயே ஜலம் பெருகி பேழை கிளம்பிச்சு. எங்க இருந்து கிளம்புச்சு? பூமியில சமதளத்துல இருந்து கிளம்புச்சு. 17ஆம் வசனத்தை சொல்லிட்டு அந்த வெள்ளம் மிகவும் பெருகிற்று. இப்ப அந்த பிரவாகம் கொஞ்சம் அதிகமாகுது. 18ஆம் வசனத்துல அதிகமாய் பெருகிடுச்சு, மலைகள் மூடத்தக்கதாக அதிகமாய் பெருகிடுச்சுன்னு சொல்லி 19ஆம் வசனத்துல பாக்கலாங்க. இங்கு பிரச்சனைகள் வர வர அதிகமாயிக்கிட்டே இருக்குதுங்க. அது அதிகமாகிறது இவங்களை அழிக்க இல்லை. அந்த பேழையை மேலே 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 கொண்டு போய் மலைகள் எல்லாம் மூடி அதுக்கு மேல கொண்டு போகத்தக்கதாக பிரச்சனை அதிகமாயிக்கிட்டே இருக்குதுங்க. பிரச்சனை பூமியில ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே கர்த்தர் ஸ்டாப் பண்றாரு. ஊற்றுக்கண்ணெல்லாம் ஸ்டாப் பண்றாரு, வானத்து மழைகள் எல்லாம் ஸ்டாப் பண்றாரு. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண உடனே அது வரைக்கும் அந்த பெரிய பேழை இங்கும் அங்கும் அலைந்து எங்க போறதுன்னு தெரியாம நிலை தடுமாறி போயிட்டு இருந்தது. நிலையான ஒரு இடத்துல போய் நின்றுச்சு. அரராத்து மலை மேல பூமியில ஸ்டார்ட் பண்ணது மலையுச்சியில கொண்டு போய் நிறுத்துச்சு. நம்முடைய பிரச்சனைகள் நம்மளை அழித்து பூமிக்கு கீழே நம்மள அடக்கம் பண்றதுக்கு தேவன் அனுமதிக்கலங்க. மலை உச்சியில் கொண்டு போய் அவங்கள ஒரு ஸ்டாண்டர்டான பிளேஸ்ல நிறுத்தத்தக்கதாக, அலைந்து திரியும் அந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தக்கதாக தேவன் நோவாவையும் அவன் பேழையும் நினைந்தருளினார். பிறகு என்ன அவர் நோக்கம்? பூமியை பல்லுகி பெருக செய்யத்தக்கதான ஒரு பரிசுத்த ஜாதி. அங்கதாங்க ஸ்டார்ட் ஆச்சு. அவரும் அவருடைய குடும்பமும் சேர்ந்து பூமியை திரளாய் நிரப்பினார்கள். 1 சாமுவேல் 1:19 கர்த்தர் அன்னாளை நினைந்தருளினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குதுங்க. அப்படின்னா இதுவரைக்கும் கர்த்தர் அவங்கள மறந்திருந்தாங்களா? இல்லவே இல்லைங்க.
அன்னாளிடம் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அன்னாள் மூலம் நிறைவேற வேண்டிய ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை அவள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, அவள் நிறைவேற்றத்தக்கதாக தேவன் 1 சாமுவேல் 1:6 சொல்லி இருக்குது. அவளுடைய கர்ப்பத்தை தேவனே அடைத்திருந்தார். தேவனுடைய நோக்கம்தான் என்ன? அந்த 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் உள்ள வரும். 3ஆம் வசனத்துல ஏலியின் புத்திரர்களை பத்தி அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த இடத்துல இவங்க ஃபேமிலி ப்ராப்ளத்துக்குள்ள அவங்க 2 பேரையும் தேவன் அந்த இடத்துல ஏன் வைக்கணும்? ஏன்னா ஏலிக்கு பிறகு ஆசாரியத்துவத்தை எடுத்து நடத்தத்தக்கதான அவங்க பிள்ளைகள் 2 பேரும் தகுதியற்று இருந்தாங்க. தேவன் அவர்களுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டிடியூட்டை உருவாக்க விரும்பினார். அது மிகவும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பிள்ளையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அந்த பிள்ளையை கொண்டு வர தேவன் அன்னாளை நியமித்திருந்தார். ஆனால் அன்னாள் அதை அறியவில்லை. ஆனால் அன்னாளுக்கு அதிகப்படியான நெருக்கம் உண்டாக அவள் அதை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை தேவன் அவளுக்கு கொடுத்திருந்தார். 1 சாமுவேல் 1:11 அன்னாள் தேவனை நோக்கி, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி ஒரு ஆண் குழந்தை கொடுங்கன்னு சொல்றாங்க. இங்க தேவ திட்டத்துக்குள்ள அவங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. என்ன பொருத்தனை பண்றாங்க? நீங்க எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கும் போது அந்த குழந்தைய உங்களுக்குன்னே நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி இங்க தேவ நோக்கத்துக்கு நேர அவங்க பிரேயரை கொண்டு விடுறாங்க. அப்ப தேவன் அவங்கள நினைந்தருளுகிறார். 7ஆம் வசனத்துல அவங்க சக்களத்தை திட்டும் போது சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அவங்க கணவன் எதிரிலையும் அவங்க அழுகுறாங்க. ஆனா 10ஆம் வசனத்துல கர்த்தரிடத்துல அவங்க அழுவும் போது மனம் கசந்து அழுக டபுள் ஆகுது. மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சோ அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி இப்ப அவங்க அழுகையிலேயே ஒரு மாற்றம். அன்னைக்கு அழுதது இயலாமையினால இன்னைக்கு அழுகிறது நம்பிக்கை நிமித்தமாக தேவனை நோக்கி மன்றாடி அழுதாங்க. அவங்க கணவர் அந்த அம்மாவை நினைச்சதுனால 2 போர்ஷன் சாப்பாடு கொடுத்தாங்க. அது அதிகப்படியான பிரச்சனையை கொடுத்து அந்த சக்களத்தை இவங்களை அதிகமா திட்ட காரணமா இருந்தது. 13ஆம் வசனத்துல ஏலியும் நினைச்சாரு இந்த அம்மா குடிச்சிருக்கிறாங்கன்னு. ஒரு தப்பான புரிதல். நம்ம யாரெல்லாம் ஆவிக்குரிய முன்மாதிரி நினைக்கிறோமோ அவங்க கூட நம்மள தப்பா நினைக்க அதிக வாய்ப்புண்டு. ஆனா தேவன் இங்க நினைக்கிறாரு பாத்தீங்களா? அங்கதாங்க அந்த நினைவுதான் தேவனுடைய நோக்கத்துக்கு நேராக அந்த அம்மாவை ஜெபிக்க வச்சுச்சு. அவங்க பிரச்சனையெல்லாம் நின்றுச்சு. 2 மடங்கு என்ன 5 மடங்கு தேவன் ஆசீர்வதித்து அழகான பிள்ளைகளையும் பெரிய தீர்க்கதரிசியையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். நோவாவுக்கு பூமியிலிருந்து ஜலப்பிரவாகம் வந்துச்சு. அது அதிகமாச்சு, மிகவும் அதிகமாச்சு. மிக மிக அதிகமாக்கி பூமியிலிருந்து கிளப்பி மலை உச்சியில கொண்டு போய் விட்டுச்சு. அது வரைக்கும் அவர் பயப்படல. தண்ணீரை கண்டு திணறி போகல. கதவை திறக்க ட்ரை பண்ணல. அமைதியா காத்திருந்தார். கர்த்தர் அடைத்தார். கர்த்தர் திறக்கட்டும் சொல்லி காத்திருந்தார். கர்த்தர் திறந்த போது தேவனுடைய நோக்கம் அவர் மூலம் நிறைவேறிற்று. அதேதான் இந்த அம்மா சக்களத்தியால அழுதாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப அழுதாங்க. தேவ சமூகத்துல மூச்சு முட்டை அழுதாங்க. அந்த அழுகையோட எண்டு தேவ நோக்கம் நிறைவேறி மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்கு அந்த அம்மா கொண்டு வந்துச்சு. தேவன் அடைத்த கர்ப்பத்தை தேவனை திறந்தார். ஆமாங்க, உங்களோட ஆசீர்வாதத்திற்கு தடை சத்துரு கொண்டு வந்திருக்கானா, மனுஷன் கொண்டு வந்திருக்கானா, இல்லனா கர்த்தரே கொண்டு வந்திருக்காரான்றது பிரச்சனை இல்லைங்க. இந்த தடைகளை தேவன் அகற்ற வல்லவர். அதற்காக உங்களை இந்த நாளில் நினைத்திருக்கிறார். அதிகப்படியான பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது உங்களை அழிக்கிறதுக்கு இல்லைங்க. தேவனுடைய நோக்கம் உங்கள நிறைவேறதுக்கு. சோ தேவனுடைய சமூகத்துல போய் உட்காருங்க. அண்ணால போல உட்காருங்க. நோவாவை போல பயப்படாம அமைதியா காத்துருங்க. உங்களுடைய நாள் வந்துருச்சுங்க. உங்க நோக்கத்திற்கு நேராக தேவன் உங்களை நடத்த போகிறார். எனவே உங்களை நினைத்திருக்கிறார். அது சின்ன நோக்கமா இருந்தா பிரச்சனை கூட சின்னதா இருக்கும். ஆனா உங்க மூலமாக ஒரு பெரிய தீர்க்கதரிசி உருவாகவும் பெரிய அழகான சந்ததியை உருவாக்கவும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கும் ஒரு ஜெனரேஷனை உருவாக்கவும் மிகப்பெரிய நோக்கம் வச்சிருக்கும் போது பிரச்சனைகளும் பெருச போல தோணுங்க. இது அநேக பயிற்சிகளையும் பாடங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். தேவன் நோக்கத்திற்கு நேராக நடத்தும். கவலையை விடுங்க. தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவர் சமூகத்திலிருந்து பொறுமையாய் காத்திருங்க. ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க.
என்னுடைய பிரச்சனையை கண்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆண்டவரே. இதோட அழிஞ்சிட்டேன் ஒழிஞ்சிட்டேன்னு நான் நினைச்சேன் ஆண்டவரே. இல்லப்பா, உம்முடைய நோக்கத்திற்கு நேராக என்னை நீ நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னை நீ நினைத்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, உமக்காக காத்திருக்க பயப்படாமல் இருக்க உதவி செய்வீராக. இந்த பிரவாகத்திலிருந்து என்னை காப்பாற்றும் ஐயா. நீ எந்த காரியமெல்லாம் எந்த ஆசீர்வாதமெல்லாம் என் வாழ்க்கையில் நுழையாதபடிக்கு நீர் தடுத்தீரோ, மனுஷன் தடுத்தானோ, சத்துரு தடுத்தானோ, தடைகளை நீக்கி நிச்சயமா என்னை நீர் ஆசீர்வதிப்பீர். காத்திருந்து பெற்றுக்கொள்ள பொறுமை தாரும். உம் சமூகத்தில் காத்திருக்கும் தன்மை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.